ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி ஜாகிரஃபியில் செகண்ட் டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 3 வீடியோ. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய முக்கிய இயற்கை அமைவு பிரிவுகள். ஓகே, ஸோ இந்த டாபிக் ரொம்ப லென்த்தான ஒரு டாபிக் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக நடத்த போகிறேன். நிறைய டயக்ராம்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நல்லா முழுமையாக புரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன கண்டென்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த இந்தியன் மேப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இந்தியன் மேப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பறந்து விரிந்துள்ள மிகப்பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய இந்தியாவை பறந்து விரிந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியா அப்படின்றது 32,87,263 சதுர கிலோமீட்டர்களை கொண்டுள்ள மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்டுள்ளது தான் நம்மளுடைய நாடு, கண்ட்ரி. இவ்வளோ பெரிய நாடுகளில் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட காலநிலை, பல்வேறுபட்ட வானிலை, பல்வேறுபட்ட மக்கள் தொகை, பல்வேறுபட்ட கலாச்சாரம், பல்வேறுபட்ட இனங்கள், மனித இனங்கள், குழுக்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் பல்வேறுபட்ட விவசாயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இந்தியாவில் பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில லேண்ட் ஃபார்ம்ஸ், அதில் முக்கியமான சில லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜரான ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர், என்ன சொல்கிறது, நேச்சுரல் ஒரு ரெகுலேட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும், ஒரு இடத்துல எந்த மாதிரி விவசாயம் நடைபெற வேண்டும், ஒரு இடத்துல எப்படி தட்பவெப்ப சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், ஒரு இடத்துல மண் வளம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இடத்துல ரிவர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல மேடாக இருக்கணுமா, பள்ளமாக இருக்கணுமா, மணலாக இருக்கணுமா, கற்களாக இருக்கணுமா, இந்த மாதிரி எவ்ரிதிங் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை நிலத்தோற்ற அமைப்புகள் அல்லது இயற்கை அமைவு பிரிவுகள், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிவர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, மக்கள் தொகை எப்படி இருக்காங்க, பாப்புலேஷன் எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களா, ரொம்ப இடைவெளியோடு இருக்காங்களா, தூரமாக இருக்காங்களா, இது எல்லாமே யார் முடிவு பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலத்தோற்றங்கள் முடிவு பண்ணக்கூடியது தான். அந்த நிலத்தோற்றங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதை நம்ம 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஓகேங்களா? 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்ன பாருங்கள். 1, இமயமலை, பெரிய இந்திய வட சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். ஸோ இந்த 6 தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் மேபி கிடைமட்டமாக இருக்கலாம், மலை தோற்றங்களை கொண்டு கொஞ்சம் உயரமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வடிவத்தில் எங்கேயாவது கொஞ்சம் அங்கங்கே முக்கியமான நிலத்தோற்றங்களாக நமக்கு காணப்படலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நிலத்தோற்றங்கள்லாம் அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இவங்க தான் இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க வேண்டும் என தீர்மானிப்பவர்கள். ஓகேங்களா? சரி, வாங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்று பை ஒன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, பேசுகிற வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? வீடியோ ஆடிபிளாக இருக்கா பாருங்கள், விசிபிளாக இருக்க பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இமயமலைகள். இந்த இமயமலைகள் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இமயமலைகள் நான் சொல்லிட்டேன். இந்த இமயமலைகளுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இளமையான மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இங்கிலீஷில் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எப்படி பார்த்தாலும் மீனிங் எல்லாம் ஒன்று தான். பட் இருந்தாலும் இந்த வடக்கு மலைகள்னு ஏன் சொல்கிறோம்? இமயமலைகளில் இந்தியாவுடைய வடக்கு புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பறந்து விரிந்துள்ள மிகப்பெரிய நீளமான ஒரு தொடரை கொண்டுள்ள ஒரு மலை, அதை ஃபுல்லாக வடக்கு மலைகள்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு பறந்து விரிந்துள்ளது? மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி 2500 கிலோமீட்டர் நீண்டு காணப்படக்கூடிய மிகப்பெரிய நீண்ட மலைத்தொடர். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வடக்கு திசையில் பார்க்கலாம். அதனால் வடக்கு மலைகள்னு சொல்கிறோம். இளமையான மடிப்பு மலைகள்னு சொல்கிறோம். ஏன் காரணம்? இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகின. சரிங்களா? சரி, இளமையான சரி, மடிப்பு மலைகளுக்கு என்ன சார் காரணம்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த புவி மேலோடு பேரீக்க விசையின் காரணமாக
புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. ஸோ அதனால் நாம் இந்த மலைகள் என்ன சொல்கிறோம், மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க விஷயம். தென் ஹிமாலயா அப்படின்றது அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, ஹிமாலயா தட் மீன் இட் இஸ் நாட் ஏ இங்கிலீஷ் டேர்ம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஆங்கில சொல்லு கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லுவோம். இட் இஸ் நோன் as சான்ஸ்கிரிட் வேர்ட் தட் மீன் த abode of snow அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, abode of snow அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இமயமலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பனியின் உறைவிடம். இது வந்து ஹிமாலயாஸ் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத மொழிச்சொல். ஓகேங்களா, ஹிமாலயா அதாவது ஹிமாலயாஸ் என்பது சமஸ்கிருத மொழிச்சொல். அதனுடைய பொருள் பனியின் உறைவிடம், தட் மீன் abode of snow. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ தெரிஞ்சிருச்சு இமயமலையை பற்றின ஒரு சின்ன சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருப்பேன், இமயமலையுடைய மொத்த நீளமானது 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் த வெஸ்ட் இண்டஸ் வேலி டு ஈஸ்ட் ஆஃப் பிரம்மபுத்திரா வேலி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. காஷ்மீரில் வந்து 500 கிலோமீட்டர் அகலமும் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு 200 கிலோமீட்டர் அகலத்தோடும் வேறுபடுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இப்போ இந்த மலைகளை வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பெட் நேம் ஒன்று இருக்குது, உலகின் கூரை. ஓகேங்களா, அது எந்த பகுதியில் சார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசியாவுடைய உயரமான மலைத்தொடர்களையும் சரிங்களா, மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர்களையும் இமயமலைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாமீர் முடிச்சு. தட் மீன் உலகின் கூரை. இது கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், இதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து டெட் லெவலில் மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரிஜினல் கொஷின். நெக்ஸ்ட் ஒன், சாரி, ஓகே, இதை பார்த்துட்டோம். இப்போ இமயமலைகள்னு சொல்லி படிச்சிட்டோம், பேசிக்காகவும் பார்த்துட்டோம். இமயமலைகளை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி படிக்கலாம், இமயமலைகளை வந்து நம்ம 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மூன்று பெரும் உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 டிரான்ஸ் இமயமலைகள், 2 இமயமலைகள், 3 கிழக்கு இமயமலைகள். ஸோ இந்த கிழக்கு இமயமலைகளுக்கு மட்டும் வேறு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தட் மீன் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா, இமயமலையில் வந்து நம்ம இளமையான மடிப்பு மலைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஆரவல்லி அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த மலைத்தொடர் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு மடிப்பு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஓல்டஸ்ட் ஃபோல்டிங் மவுண்டைன் இன் இந்தியா அப்படின்னா ஆரவல்லி. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானுடைய பார்டரில் ஒரு மிகப்பெரிய மலைன்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய மலை கிடையாது, ஒரு பெரிய மலை, அவ்வளோதான். ஸோ இந்த மலை இருக்கிறதுனால ராஜஸ்தானில் முழுக்க பாலைவனமாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 பெரும் உட்பிரிவுகளான இந்த இமயமலைகளில் 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகள். ஓகே, டிரான்ஸ் இமயமலைகள் இதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, டிரான்ஸ் இமயமலைகள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கையில் ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. அதை அப்படியே 1 by 1 சொல்ல அப்படியே ஹின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஷின் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, சரி, இந்த இமயமலைகள் பற்றி பார்த்துடலாம். இந்த டிரான்ஸ் இமயமலைகள் பற்றி பார்க்கும்பொழுது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேற்கு இமயமலைகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், திபெத்தியன் இமயமலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 3 பேர், டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை மற்றும் திபெத்தியன் இமயமலை, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து அப்படி திபெத் பீடபூமியில் போய் பறந்து விரிந்துள்ளது. திபெத் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜம்மு காஷ்மீருக்கு வெளியே சீனாவுக்கு சேர்ந்த ஒரு பகுதி, அதுதான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திபெத் அப்படின்றது சீனாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் காணப்படக்கூடிய பாறை என்ன வகைன்னு கேட்பாங்க. அது கடல் அடி உயிரின படிமங்களை கொண்டுள்ள ஒரு டெர்ஷரி கிரானைட் டைப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இங்கே காணப்படக்கூடிய பாறை வகை கடல் அடி உயிரின படிமங்களை கொண்டுள்ள டெர்ஷரி கிரானைட் வகை. டெர்ஷரி அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவோம். 3ஆம் நிலை பாறை, அதுதான் இங்கிலீஷில் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறை படிமங்களாக இந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், மைய அச்சு அப்படின்னு சொல்கிறோம். எதனுடைய மைய அச்சு, இந்த இமயமலை தொடரின்
இந்த மலைத்தொடரின் மையச்சு எந்த மலைத்தொடரின் டிரான்ஸ் இமயமலை அல்லது திபெத்தின் இமயமலையினுடைய மையச்சாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இந்த மலைத்தொடர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியரான சில மவுண்டைன் ரேஞ்சஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம். ஸோ இந்த மலைகள் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான ரொம்ப ஒரு ஃபேமஸான மவுண்டைன் ரேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கொஷின் இங்கேருந்து உங்களுக்கு கவர் ஆகும். இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஓகே, சரி. இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மலைத்தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் இமயமலைகள் அப்படின்றது மேற்கு இமயமலைகள் என்றும் திபெத்தின் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது என்றால் இது மேக்சிமம் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதனால். தாட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இங்கே காணப்படக்கூடிய பாறை வகை என்ன? பாறை வகை கடலடி உயிரின படிமங்களை கொண்டுள்ள டெர்ஷரி கிரானைட் பாறை வகை. இதனுடைய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உருமாறிய பாறை படிமங்களாக காட்சியளிக்கிறது. அதனால தான் இந்த பகுதி வந்து இமயமலையினுடைய ஒரு மைய அச்சாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரக்கோரம் இதெல்லாமே ப்ராமினெண்ட்டான மவுண்டன் ரேஞ்சஸ். அவ்வளோதாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது 3 கிளாஸிஃபிகேஷனில் ஒன்று முடிச்சோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமயமலைகள் தான் ரொம்ப 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 முக்கியம் இருக்கிறதுல. இதுதான் ரொம்ப கொஷின் கவர் ஏரியா. சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த மலைத்தொடர் தான் இருக்கிற ரொம்ப பெரிய மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நான் அங்கே போனதில்லை, நான் படித்த வரைக்கும். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல பெரிய மலைத்தொடர். அதில் 3 சப் கேட்டகரியை பிரிக்கிறாங்க. சரிங்களா. 3 பேரே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரிய இமயமலைகள், அதாவது ஹிமாத்ரி அப்படின்னும். ரெண்டாவது சிறிய இமயமலை, அதாவது ஹிமாச்சல் அப்படின்னும். சிவாலிக், அதாவது வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஓகேங்களா நம்ம பார்க்க வேண்டியது பெரிய இமயமலை, அதாவது ஹிமாத்ரி. யார் பாருங்க, இவரை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம 3 என்ன சொல்கிறது, ஒரு இமயமலை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். அதை 3 கேட்டகரியை பிரித்து படித்தோம். 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணி படித்தோம். அந்த 3ல் ஒன்று பார்த்துட்டோம், டிரான்ஸ் இமயமலை, அதாவது திபெத் இமயமலை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது தான் இமயமலை. இந்த இமயமலை ரெண்டாவது இருக்கக்கூடிய இமயமலையை 3 சப் கேட்டகரியாக பிரித்து படிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அதான் இப்போ பார்க்குறோம். அந்த 3 சப் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இமயமலை, அதாவது ஹிமாத்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹிமாத்ரி பற்றி சொல்லப்போனால் இந்த இமயமலைகள் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த செங்குத்தாக காணப்படக்கூடிய ஒரு இமயமலை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆவரேஜ் ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா 6000 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஸ்டார்டிங்கே 6000 மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸில் எந்த அளவு சார் இருக்கும்? கண்டிப்பாக சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8848 மீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8586 மீட்டர் உயரமுள்ள கஞ்சன்ஜங்காவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் உலகிலேயே மிக உயரமான ஒரு சிகரம். அதனுடைய மீட்டர் உயரம் பார்த்திங்கன்னா 8848 மீட்டர் உயரம் இருக்குது. இதுதான் உலகின் உயரமான சிகரம். சரிங்களா. உலகின் உயரமான சிகரம். ஓகேங்களா. ஓகே, சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. அல்லது இமயமலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னாலும் எவரெஸ்ட் தான். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க, எவரெஸ்ட் எங்கே இருக்குது, சீனாவா இந்தியாவுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் என்பது நேபாளத்தில் இருக்குது. சரிங்களா. நேபாளத்தில் இருக்குது. தென் கஞ்சன்ஜங்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே உள்ளது. இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மலைத்தொடர்களை விட ரொம்ப தொடர்ச்சியான மலைத்தொடர், ரொம்ப குளிர்ச்சியான மலைத்தொடர். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் குளிர்ச்சியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மலையில் எப்போவுமே பனி நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்கு கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படுகின்றன. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பர்மனெண்ட்டாக ஐஸ் வந்து அப்படி ஃப்ரீஸாகவே இருக்கும். சரிங்களா. அதனால தான் இங்கே கங்கோத்ரி மற்றும் சியாச்சின் போன்ற ஆறுகளினுடைய உற்பத்தி இடமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இந்த டேபிளில் பாருங்கள். இப்போ எவரெஸ்ட் பற்றி நம்ம பார்த்தோம், கஞ்சன்ஜங்கா பற்றி பார்த்தோம். வேறு என்னெல்லாம் சிகரங்கள் இந்த இமயமலைகளில் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்குறேன். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதில் கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சிகரங்கள் எல்லாமே நேபாளம், இந்தியா இதே மாறி தான் வரும். சரிங்களா. பாருங்கள். ஸோ 2 கண்ட்ரி தான் மாறி வரும். எவரெஸ்ட் நேபாளம், காட்வின் ஆஸ்டின் இந்தியா, கஞ்சன்ஜங்கா இந்தியா, மக்காலு நேபாளம், தௌலகிரி நேபாளம், நங்க பர்வத்தம் இந்தியா,
அன்னபூர்ணா நேபாளம், நந்தாதேவி இந்தியா, காமெட் இந்தியா, நஞ்சு பர்வதம் இந்தியா, குர்லா மரதத்தா நேபாளம். தென் அதனுடைய உயரங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் கேட்டாங்களாவே உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்கலாம், எம்டிஎஃப்பில் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சின்ன ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இது சும்மா ஜஸ்ட் ஒரு கோத்ரூ. இமயமலை அப்படின்றது பல சிகரங்களின் இருப்பிடம். உலகில் உள்ள ஒட்டுமொத்த பெரிய பெரிய சிகரங்களை காட்டிலும், அதாவது 14 உயரமான சிகரங்களில் பெரிய சிகரமாக 9 சிகரங்கள் இங்கே மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த நம்பரையும் இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ ரெண்டாவது சப் கேட்டகரியில் சிறிய இமயமலை பற்றி பார்த்துடலாம், அதாவது ஹிமாச்சல் பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போது இந்த இமயமலையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியாக 3500 4500 வரைக்கும் 4500 மீட்டர் வரைக்கும் உயரமாக காணப்படுகிறது. தென் இங்கு காணப்படக்கூடிய சில முக்கியமான பாறைகள் வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இதெல்லாமே இந்த மலைத்தொடர் மூலம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில ஒரு ப்ராமினெண்ட்டான சில மலைத்தொடர்களை பற்றி பார்த்துடலாம். பீர்பாஞ்சல், தௌலத்தார், மகாபாரத் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடரில் காணப்படக்கூடிய முக்கியமான மலைகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே சில கோடை வாழிடங்கள் இருக்குது. ஒன்று சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிம்லாலேருந்து ஆரம்பித்து ராணிகட் அண்ட் டார்ஜிலிங் வரைக்குமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே என்னங்க, ஹில் ஸ்டேஷன், கோடை வாழிடங்கள். ஓகே, தென் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, இது இப்போயே பார்த்துருவோம், இல்லாட்டி அடுத்த ஸ்லைடில் போகும்போது மறந்துடும். சின்ன ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதில் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பான். என்ன விஷயம் சார் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரக்கோரம் சில கணவாய்கள் கொடுத்துருப்பாங்க. காரக்கோரம் கணவாய் இது எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஜோஷிலா கணவாய் அது எங்கே இருக்குது, ஷோஷிலாவும் சிப்கிலாவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. பொமிடிலா கணவாய் அருணாச்சல் பிரதேசம். நாதுலா கணவாய் ஜலிப்லா. தென் வேறு என்ன சொல்லலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜலிப்லா கணவாய் சிக்கிமில் இருக்குது. கரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னா ஓகே. தென் இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தினுடைய இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, கணவாய்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன், ரொம்ப தூரத்துக்கு போகிறேன். இடையில் ஒரு மலை பாதை இருக்குது, மலை இருக்குது. இந்த மலை மேலே என்னால் ஏறி இறங்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு கழுதையோ ஒரு குதிரை மேலே ஏறி போனால் ரொம்ப சிரமமாயிடும், அங்கே உணவு தண்ணீரெலாம் கிடைக்காது. ஆனால் 2 மலைகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு வழி இருக்கும், குறுகிய வழி. அதில் அப்படியே கழுது மேலேயோ குதிரை மேலேயோ அப்படியே எப்படியாவது தப்பிச்சு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போ இந்த குறுகிய வழி, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு குறுகிய வழி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம், கணவாய் அப்படின்னு சொல்கிறோம், கணவாய். ஓகேங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தொப்பூர் கணவாய், பாலக்காட்டு கணவாய் எல்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி 2 மலைகளுக்கு இடைப்பட்ட குறுகிய சந்து அப்படின்னா அப்போ 2 இமயமலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன வழி பாதை, தாட்ஸ் ஆல். அந்த மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆரியர்கள் பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான ஒரு கணவாய் மூலியமாக இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. சரிங்களா? கைபர் மற்றும் போலான் கணவாய்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த 2 கணவாயும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துடலாம். சரி, வாங்க அடுத்து 3வது சிவாலிக் இமயமலை, அதாவது வெளி இமயமலை. இப்போ நாம் முடிக்க போகிறோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இந்த இமயமலைகள் பற்றி பார்க்கும்பொழுது இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 900லேருந்து 1100 வரைக்கும் வேறுபடுகிறது. ஆனால் இதனுடைய சராசரி உயரம் வந்து 1000 மீட்டர் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடர் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்கிறது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஹிமாத்ரிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தொடர்ச்சி விட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபேமஸான ஒரு சில விஷயங்கள், நீண்ட பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பள்ளத்தாக்குகள் கொண்டு உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு டூயர்ஸ் அப்படின்னும், மேற்கு பகுதியில் காணப்படக்கூடிய பள்ளத்தாக்குக்கு டூன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வெளி இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபேமஸான விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த டூயர்ஸ் அண்ட் டூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குகள் தான் ரொம்ப ஃபேமஸ். தென் இங்கே சில குடியிருப்பு பகுதிகள்
அதிகம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு ரொம்ப ஏற்ற பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பூர்வாஞ்சல் குன்றுகள். சரிங்களா, பூர்வாஞ்சல் குன்றுகள் இது கிழக்கு இமயமலைத்தொடர்னு சொல்லலாம். சரிங்களா, இவை இமயமலையின் கிழக்கு கிளைகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய குன்றுகள் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா, எந்த மாதிரி குன்றுகள் பார்க்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டாப்லோ, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தி இந்த மாதிரி குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தான் என்னென்ன சொல்கிறோம், பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கின்றோம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முக்கியமான குன்றுகள். குன்றுகள் என்னங்க, இப்படி பாருங்கள், இப்படி கண்டினியூட்டியாக இருந்ததுன்னா அது வந்து மலைகள். இப்படி டிஸ்கண்டினியூஷனாக இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், குன்றுகள்னு சொல்லுவோம். டிஸ்கண்டினியூஷனாக இருந்ததுன்னா குன்றுகள். எல்லாம் ஒரே கும்பலாக ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே இருக்குதாமா. இதுக்கு பேர் தான் பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்கிறோம், பூர்வாஞ்சல் மலைகள்னு சொல்கிறோம். இந்த மலைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மியான்மர், சிரபுஞ்சி, மேகாலயா இந்த மாதிரி பகுதிகளில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குன்றுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த சிரபுஞ்சி, மோசின்ற மேகாலயில் ரொம்ப 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 அதிகமான மழைப்பொழிவுகள் ஏற்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதி தான். ஸோ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவ்டு ரீஜன் இன் தி வேர்ல்டு, நாட் ஓன்லி இன் இந்தியா, இன் தி வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா ஸோ திஸ் ரீஜன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் abundant ஆஃப் டியூன்ஸ் இன் திஸ் ரீஜன். தட் டியூன்ஸ் மீன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது டூன்ஸ், இது வேறு. நான் சொல்கிறது டியூன்ஸ், இது வேறு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதனால் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பகுதி வந்து பூர்வாஞ்சல் பகுதி வந்து உலகின் ஈரமான பாலைவனம் என்று அழைக்கின்றோம். சரிங்களா, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் என்ன தான் இந்த அளவுக்கு நிறைய இந்த என்ன சொல்கிறது இந்த குன்றுகள் அதிக அளவில் இருந்தாலும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே குடிதண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவ்வளோ தான் என்ன தான் மழை பெஞ்சாலும் இந்த பகுதியில் வந்து சுண்ணாம்பால் ஆன ஒரு நிலத்தோற்றம் கொண்டுள்ள ஒரு அமைப்பு. இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பாறைகளால் ஆன மற்றும் சுண்ணாம்பு மண்ணால் ஆன இந்த கிராமப்புற மக்கள் எப்போ மழை வந்தாலும் அதை சேமிச்சுலாம் வைக்க முடியாது. அந்த இங்கே பெய்யக்கூடிய மழை நிறைய சோனம் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். உலகத்திலே ரொம்ப அதிகமாக பெஞ்சாலும் எல்லாமே கடலில் போய் கலந்துரும், வங்காள விரிகுடாவில் போய் கலந்துரும். ஆனால் குடிக்க தண்ணி தேவை அப்படின்னா ஒரு மைல் கணக்கு தூரத்தில் நடந்து தான் போய் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொண்டுட்டு வருவாங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். கை கட்டினது வாய் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இப்படி ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ 3 இமயமலைகளையும் பற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையுடைய சில முக்கியத்துவம் பற்றி ஒரு சின்ன அட்டவணை போட்டி கொடுத்துருக்காங்க, இதை பற்றி பார்த்துடலாம். சரிங்களா, இமயமலையுடைய முக்கியத்துவம்: தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு கனமழையை வர வைக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைக்கிறது. வற்றாத ஜீவநதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இது போன்ற ஆறுகளுக்கெல்லாம் ஒரு ஆரிஜினேட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகாக இருக்குது. அதனால் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக, ஒரு சொர்க்கமாக திகழ்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ், அதாவது வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாமே இருக்குது. வைஷ்ணவி தேவி இதெல்லாமே இருக்குது. தென் வனப்பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்ஸஸாக இருக்குது. தென் மத்திய ஆசியாவில் வீசக்கூடிய கடும் குளிர் காற்றுகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பெரிய மலைகளாகவும் இருக்கிறது. தென் பல்லுயிர் மண்டலத்துக்கு மிகவும் புகழ்பெற்றது. அதாவது பல்லுயிர் மண்டலம் அப்படின்றது பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் சின்ன ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இமயமலையுடைய நீள்வட்டு பிரிவுகள். இமயமலையெல்லாம் அப்படியே கண்டினியூட்டியாக நேராக தண்டாவளம் மாதிரிலாம் போய்ட்டுருக்குது. அங்கங்கே சில பிரிவுகள்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவ்வளோதாங்க. சரி, இப்போ நாம் இமயமலைகளை பற்றின டாபிக் முடிச்சிட்டோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதுக்கு உண்டான சொல்யூஷன் வீடியோ நான் அடுத்தடுத்து போட போகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.